சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அதுல ஒரு காட்சி, அந்த காட்சி என்ன வேற மாதிரியா யோசிக்க வச்சிருச்சுங்க. கடவுள் என்ற கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கடவுளை நேசிக்கிறோமா இல்லையா? கடவுளை நேசிக்கிறோம். கடவுள்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? அது நமக்கு தெரியாதே. கடவுளுக்கு என்னங்க பிடிக்கும்? நான் சொல்றேன் பாருங்க என்ன பிடிக்கும்னு. கடவுளுக்கு எதை பிடிக்கும்? கடவுளுக்கு என்னத்தை பிடிக்கும்? நான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்திற்கு பெயர் பாகவதம். பாகவதம் வாசிக்கிறேன். பாகவதத்தில் ஒரு காட்சி. எனக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு குருமார்கள் எல்லாரையும் பிடிக்கும். அந்த கணக்கு டீச்சரை கூட தான் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா டீச்சர்ல ஆசிரியன் இருக்கான் இல்லையா? நீங்களும் நானும் ஆசிரியர் தான். எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களை பேசுகிறேன். சாதாரணமான மனிதர்கள் வாங்கி வரக்கூடிய ஆயுள் என்கின்ற வரத்தை தான் ஆசிரியர்களும் வாங்கி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் மூச்சை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அதை முழுமையாக வாழ்வதில்லை என்பதை மட்டும் யார் ஒருவர் கவனத்தில் கொள்கிறார்களோ அப்பொழுது ஆசிரியருக்கான மரியாதை என்பது என்ன என்பதனை இந்த சமூகம் புரிந்து கொள்ளும். தன் வாழ்நாட்களை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். காசு பணம் கொடுக்கிறவங்க இல்ல, வாழ்நாளை கொடுக்கிறவங்க ஆசிரியர்கள். எனக்கு பிடிக்கும். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவன் குரு. ஆசிரியன் என்பவன் வழிகாட்டுபவன், குரு என்பவன் வாழ்ந்து காட்டுபவன். ஆச்சாரியன் என்பவன் யார் தெரியுமா? குருவை விட மேலானவன். அவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் ஆச்சாரியன். பரமாச்சாரியன் என்பவர் நம்முடைய பிறப்பிற்கான ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருபவன். வசிஷ்டாச்சாரியன் என்பவன் நம்மை கரைந்து போக செய்து மறுபிறப்பு இல்லாமல் நம்மை கரைத்து நமக்கு முக்தி தருபவன். அந்த கான்செப்ட்ல வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர். வசிஷ்டாச்சாரியனாக நிற்கிறார். எனக்கு ஆசிரியராக நான் இருப்பதனால் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமா அந்த கிருஷ்ணரை பார்க்கிறேன். கிருஷ்ணர் 18 நாள் போர்ல அர்ஜுனனோட நின்றார். எங்க தெரியுமா? இங்க யாராவது டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்கன்னா அவங்க கவனத்திற்கு, அந்த ஆசிரியன் ஒரு நாளும் அர்ஜுனனை எப்படி போரிடுவது என்று சொல்லித்தரவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆசிரியனுக்கு தெரியும் இவன் வில்லாதி வீரன் என்று. இவனுக்கு எதுவும் சொல்லித் தருவதற்கு ஒன்றுமில்லை. இவன் அந்த துறையில் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறான் என்பதனை தெரிந்து வைத்திருந்தான் அந்த குரு. எதை சொல்லித் தந்தான் தெரியுமா? எப்படி போர் செய்வது என்று சொல்லித் தருபவன் அல்ல, ஏன் போர் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லித் தந்தான். ஆசிரியர்களுடைய கடமை அது. நாம் ஏன் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர வேண்டும்? எப்படி படிப்பது என்று சொல்லி தந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நாம சொல்லி கொடுக்கறதுல தான் பழா போகுது. அதுங்க பாட்டுக்கு படிச்சாலே நல்லா வந்துரும். இன்னைக்கு வந்திருக்குதுங்க கேள்வி, 27 மதிப்பெண் தமிழ்ல பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான், பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான், பாடத்துக்கு உள்ளந்து கேட்டாங்கிறாங்க எல்லாரும். வேற எங்கிருந்து கேட்க சொல்ற? பாடத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கொஸ்டின் பேங்க மட்டும் வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தாம பாடத்திற்குள் போய் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருந்தால் அது எப்படி போராடுமோ அப்படி போராடி கொள்ளும் தானே. அந்த முறைக்குள் வருபவன் கிருஷ்ணன். அப்படி நின்னு ஜெயிக்கிறான். நான் பாகவதத்தை படிக்கிறேன். ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி. எனக்கு பீஷ்மர் ரொம்ப பிடிக்கும். தாடிலாம் வச்சுட்டு பாரு, இச்சா மரணதாரி. தான் நினைச்சா சாவு அந்த அழுக்கு, தான் நினைக்கிற வரைக்கும் சாவு இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாரும் நம்மளை கொண்டு போட்டு போக கூடாது, நாம நினைச்சாதான் சாகணும். எனக்கு யானையை ரொம்ப பிடிக்குங்க. யானை ஏன் தெரியுமா? யானை எவ்வளவு வேணாலும் விளையாடலாம், யானை கிட்ட எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு நாளும் அடிக்கலாம், எவ்வளவு நாளும் துரத்தலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். அதனால எனக்கு யானையை பிடிக்கும். நம்ம எல்லையை நாம பிடிக்கணுங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்றேன், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடு. ஏன் தெரியுமா?
அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் வச்சுக்காத. ஏன் தெரியுமா பாஸ் பண்ணணும்? நம்ம பாஸ் பண்ணோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி போகணும். அது ரொம்ப வலி. அடுத்தவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வாழ முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். அப்படின்னா நாம ஜெயிச்சுக்கிட்டே போகணும். நம்ம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கலாம். நாம் தோற்றால் நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அவர்கள் ஜெயிக்கின்ற வழி அவர்களுக்கே தெரிந்து போகும். நான் வாசிக்கிறேன், ஒரு அந்த இச்சா மரணதாரி அவர் கூப்பிடுறாருங்க கிருஷ்ணனை. ஓய் வா, என்ன போருக்கு வந்துட்டு ஆயுதம் தூக்க மாட்டியா? மரியாதையா வந்து கொல்லுங்கிறார். கிருஷ்ணா ஏற்கனவே சத்தியம் பண்ணிட்டாங்க, நான் ஆயுதத்தை தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறான். அவர் சொல்றாரு, நீ ஆயுதம் தூக்கல, என்னோட நீ போரிடல, இன்றைய இரவு நான் அக்னி பிரவேசம் செய்து செத்து போவேன். இது பீஷ்மர் கொடுத்த உறுதி. அவர் கத்துறாருங்க. இந்த உறுதிமொழி கொடுத்த உடனே கோவம் வந்துருச்சு கிருஷ்ணனுக்கு. துள்ற ஓவரா. பார்த்தன் சொல்றான், கிருஷ்ணா உணர்ச்சி வசப்படாத, உன் சத்தியத்தை உடைக்க போறாங்க, நீ உணர்ச்சி சும்மா இரு. கீழே குதிச்சாம் பாருங்க கிருஷ்ணன். கையில அந்த சக்கரவர்த்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடி போகும்பொழுது எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. யார? கிருஷ்ண பரமாத்மாவை பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போர் முடிஞ்சது. நேரா டென்ட்ல கோவமா உட்கார்ந்து இருக்கான். பார்த்தன் ஒண்ணும் பண்ணல. பார்த்தன்றா அர்ஜுனன், அவன் ஒண்ணும் பண்ணல. நேரா டென்ட்டுக்குள்ள போனான். என்ன என்ன என்னை கோபப்படுத்தி விட்டான் பீஷ்மன். இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாத. எதுக்கு இந்த டிராமா? என்ன டிராமா? ஒரு டிராமாவும் இல்ல. இல்ல இல்ல டிராமா தான். ஏன்னா எப்படி சொல்ற? எப்படி சொல்ற இந்த டிராமான்னு எப்படி சொல்ற? கிருஷ்ணா இங்க பாரு, உன் லீலை என்கிட்ட வச்சுக்காத. உன் கையில இருந்தது சக்கராயுதம். ஆமா, இருந்த இடத்துல இருந்து விட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எதுக்கு ஓடன? இது அர்ஜுனன் கேட்ட கேள்விங்க. பிடிப்பாங்கன்னு தானே, அவனை கொல்ல மாட்டான்னு தானே, அவனை கொல்ல கூடாதுன்னு முடிவு பண்ணல. ஏன் கிருஷ்ணா கையில ஆயுதத்தை எடுத்தேன்? அப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை தான் பாகவதம் சொல்கிறது. கிருஷ்ணன் சொன்னான். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டான் மறுபடியும். நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் வீட்டுல இப்படி இருக்க மாட்டேன். வீட்டுல உங்களை போல் மிக சாதாரணமான ஒரு நிலையில் தான் நான் இங்க வந்துட்டேன்னா என் பீடம், என் சிம்மாசனம். அவர்கள் பீடத்தில் உட்கார்ந்தால் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமா கேட்கணும். வீட்டுல கேட்கிற மாதிரி இல்ல. உங்க வீடுகளில் விளையாடுகின்ற பிள்ளைதான் இங்க வேற ஒரு நிலையில அப்படி உட்காரும். இந்த அம்மா வீட்டுல எவ்வளவு சாதாரணமா இருப்பாங்க. அவங்க அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து அந்த கிரீன் பென் எடுத்தாங்கன்னா சர்வ நாடியும் ஒடுங்கி நம்ம உட்காரணும் முன்னால. ஏன்னா அந்த கிரீன் பென்னுக்கு அவ்வளவு பவர். அவன் உட்கார்ந்துட்டான். சீட்ல உட்கார்ந்துட்டு பேசுனாங்க. கிருஷ்ணன் என்ன கேட்டாய்? ஏன் ஓடன? அப்படித்தானே கேட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் போகாமல் இருந்திருந்தால் பீஷ்மன் செத்திருப்பான். எப்படி சொல்ற? அவன் ஆணையிட்டு விட்டான். நான் ஆயுதம் தூக்கவில்லை என்றால் அவன் செத்து விடுவேன் என்றான். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆயுதம் எடுத்தேன். அப்போ நீ செஞ்ச சத்தியம், நீ சத்தியத்துல தோக்கலாமா? நீ பகவான் இல்லையா? உடனே அந்த பகவான் சொன்னான், ஆம் நான் பகவான், அவன் பாகவதன், என் பக்தன் அவன். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்க கூடாது என்பதுதான் என் இலக்கு என்று சொன்னான் கிருஷ்ணன். இறைவனுக்கு எது விருப்பம் என்றால் அவன் தோற்க தயாராக இருக்கிறான். நாம் ஜெயிக்க வேண்டும். பல நேரங்களில் அவனை ஜெயிக்க வைக்கிறோம் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இருந்து அகல வேண்டும் என்றால் நாம் சரியான வகையில் இறை